Hi guys. So welcome back. Another ஒரு புது வீடியோ. ஸோ ஆஃப்டர் லாங் பிரேக் இப்போ நம்ம இங்கே ட்ராவலில் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துருக்கோம். இங்கே நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த வழியில் போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ஹைவே, இப்போ தான் கனெக்ட் ஆன ஹைவே. ஸோ ஒரு குட்டி பிரேக் உள்ள நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். இங்கே என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா குட்டி பிரேக்கில் ஸோ 2 சுக்கு காஃபி இருக்கும். அந்த போய் நாங்கள் சாப்பிட்ற பிரெட் ஆம்லெட், இந்த சாண்ட்விச், மெயின் டின்னரே அங்கே போயிட்டு நாங்கள் சொன்ன மாதிரி ஃபைனலி நம்ம இந்த டெஸ்டினேஷன் வந்தாச்சு. ஸோ டெஸ்டினேஷன் வந்ததுக்கு முன்னாடி ஒரு டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு குட்டி கடை வசந்த பவன் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் டின்னர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அது வந்த பிறகு நான் சொல்கிறோம் சாப்பிட்டது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த ஹோட்டல் வசந்த பவன். ஸோ கைஸ் ஃபைனலி வந்தாச்சு. ஸோ இதுதான் அந்த டெஸ்டினேஷன். ஒரு ரிலேஷன்ஸ் வீட்டில் இருக்கும் அண்ட் தே ஹேவ் த ப்ரிவிலேஜ் ஃபார் அஸ். ஸோ இது பாருங்க ஏர்லைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதே ஒரு நேச்சரிஸ்டிக்காக இருக்குங்க. யூ ஆர் என்ஜாயிங் த ப்ரீஸ். சரி, ஓகே. ரொம்ப ஷையாக வராங்க. அஜய், நீ ஏதாவது சொல்கிறது தான் சொல்கிறேன். ஸோ இந்த ரூம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ கண்டிப்பாக ஏதாவது கேம்ஸ் விளையாட்டு தான் நம்ம தூங்க போகிறோம். அண்ட் அந்த பியூட்டி என்னன்னா, இப்போ நாங்கள் மார்னிங் எழுந்துட்டு அகைன் ஒரு ட்ராவல் இருக்குது. அதை நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் செஞ்சு இன்னைக்கு. ஸோ வாட் ஆர் த ஹைலைட்டட் பிளேஸ், அந்த ஹைலைட்டட் பிளேஸ்க்கு இன்றைக்கி போக போகிறோம். ஸோ கைஸ், இதுக்கு முன்னாடி நான் சொன்ன டெஸ்டினேஷன் சொல்லிட்டு, ஸோ இதுதான் அந்த டெஸ்டினேஷன் செஞ்சி ஃபோர்ட். இதுவும் ஒரு ஆர்காலஜிக்கல் மானுமெண்ட்ஸ் தான். ஸோ லைக் மகாபலிபுரம் அந்த மாதிரி இதுவும் ஒரு ஆர்காலஜி தான். இங்கே ஏதோ கிங்ஸ்லாம் இருந்த நிறைய வார் பார்த்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். இப்போ லெட்ஸ் கோ கெட் இன்டு தி வீடியோ. ஸோ டிக்கெட் ப்ரைஸ் நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25 rupees மட்டும்தான். நீங்கள் ஒன் டே ஆகிடும் நீங்கள் மேலே போயிட்டு அகைன் கீழே வரதுக்கு. ஸோ லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் திஸ். ஸோ இங்கே அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 hours ஆகிடும் மேக்ஸிமம். மோஸ்ட்லி நீங்கள் வந்து வீக் டேஸில் வர ப்ரிஃபர் பண்ணுங்கள், வீக்கெண்டில் வேணாம். ஈவன் நம்ம கூட வீக் டேஸ்லாம் வந்திருக்கோம், வீக்கெண்டில் வரல. ஐ ஹோப் இங்கேருந்து உங்களுக்கு வியூ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். அதே மாதிரி ஒரு ஃபேக்ட் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். கிரேட் வால் ஆஃப் சைனா மாதிரி தான் இதுவும். ஸோ இந்தியாவுக்கு நம்மளுக்கு தான் கிரேட் வால் ஆஃப். ஸோ இது மீட்டிங் பாயிண்ட்டு. கிங் இங்கே தான் உட்காருவார், இதுதான் ரூல் பண்ணுவார். ஸோ 15th-16th centuryயில் வாழ்ந்த ராயல் ஃபிகர் இது தான். நம்ம இன்றைக்கி என்னென்னமோ சொல்கிறோம், இதை பாருங்கள், இதுதான் அன்றைக்கி அந்த செஞ்சுரியில் இதுதான் ராயலே. இந்த ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாருக்கு போகிற ஹார்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க இங்கே. ஆனால் இப்போது மாடர்ன் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியாமல் சும்மா அவங்க இஷ்டத்துக்கு கிறுக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு பார்க்க போதே ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. ஸோ இதுதான் அந்த மெயின் கேட்டு. இதுதான் ஒரு ஒன் ஆஃப் த வே மேலே வர்றதுக்கு. அண்ட் உள்ளே போனீங்கன்னா கேவ் மாதிரி இருக்கும். ஸோ இது பேர் வந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்ஸு. ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் ஷேப்பில் இதை கட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கைஸ், பாதிவே நம்ம வந்தாச்சு. இங்கேருந்து வியூ பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். இங்கேருந்து உட்காந்துட்டு ஒரு ஊரே ஆள்றது எவ்வளோ பெரிய விஷயம். இங்கே பாருங்கள், அங்கே ஒரு கோட்டை, தென் இது கோட்டைக்கு, அந்த கோட்டைக்கு போகிற வழி, இன்னும் அங்கே இன்னொரு கோட்டை. வாட்டர் பாட்டில் மஸ்ட்டாக கொண்டு வந்துருங்க கைஸ், இருந்தால் முடியாது உங்களால் சத்தியமாக. ஸோ அந்த காலத்தில் அட்டாக் பண்ணுறது இந்த பீரிங் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் இது மராட்டாஸ் பில்ட் பண்ணது. ஓகேவா? வியூ என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டினேஷன் நம்ம வந்தாச்சு. ஸோ இதுதான் கிங் இருந்த இடம். ஸோ இதுதான் அந்த கிங் பேலஸ். இந்த ஹால் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ், மினிஸ்டர்ஸ் தங்க ஹால். இது இப்போது வேக்கண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கான உள்ள தான் நான் வேணால் கேமராமேன் உள்ளே போய் காட்ட சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கமான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் 18th-19th centuryயில் கட்டினால கிராக்ஸ்லாம் எழுதிருக்கு. பட் பாருங்களேன் அப்போவே எப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் பேச போதே எக்கோ அடிக்குது. அந்த வியூ அண்ட் இதெல்லாம் பாருங்கள். பாருங்கள், இங்கேருந்து 2 லேக் இருக்குது. அங்கே ஒரு கோயில் இருக்குது, தெரியுதா? அதுதான் அந்த பெருமாள் கோயில் கீழே இருக்குது. இங்கே வந்து டவர், இங்கேயும் கோயில் இருக்குது. பட் டியூ டு முகல் எம்பிஎஸ் அந்த கோயிலை தூக்க சொல்லிட்டாங்க. அண்ட் இங்கே ஒரு டவர் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே சோல்ஜர்ஸ் வந்து நின்று பார்த்துட்டு எங்கே எப்படி வெப்பன் அடிக்கிறது, யார் நம்ம அட்டாக் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்குற இடம் இது. ஓகேவா? ஸோ இப்போது கிங் பேலஸ்க்கு உள்ளே போகிறோம். ஸோ பாருங்களேன், மேலே நெக்ஸ்ட் அகைன் அடுத்த ஸ்டேர்ஸ் இது. ஸோ இது வந்து கிங் இருந்த இடம். தென் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கியூன் இருந்த இடம். ஸோ இப்போ இருக்கிற மாதிரிலாம் அப்போல்லாம் ஒன்றா இருக்க மாட்டாங்க, செப்பரேட் தான் இருப்பாங்க. அவங்களை மீட் பண்ணோன்னா இங்கே
ஹார்ஸ் வச்சு தான் அங்கே போவாங்க. ஸோ இதுதான் அந்த பாத். வாட்டர் பாட்டில் அண்ட் ஷூ போட்டு வந்துருங்க முக்கியமாக. தண்ணி இங்கே இருக்கும், பட் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அந்த காஸ்ட்டு பேர் பண்ண முடியாது, அதனால சொல்கிறேன்.